வா என் தங்கமே, இந்த அம்மா அழைத்ததும் நீ வந்து விட்டாயே. இனி உன் பெருமகிழ்ச்சி உனக்காக காத்திருக்கின்றது. என் பிள்ளைகள் வெற்றி வாகை சூடும் நல்ல நேரத்தை நெருங்கி விட்டார்கள். காலங்கள் கடந்து கொண்டே இருக்கிறது. இன்னும் நமக்கான நேரமும் காலமும் வரவில்லையோ என்றுதானே நீ என் மீது நம்பிக்கை வைத்து காத்து கொண்டு இருந்தாய். என் கண்ணின் மணியே, உன் வேண்டுதல் பலித்து விட்டது. உன் காத்திருப்புக்கான பலன் கிடைத்து விட்டது. என் பிள்ளைகள் எதை நோக்கி பயணத்தை மனதோடு வைத்து கொண்டு இருந்தார்களோ அந்த விஷயத்தில் வெற்றியை பெறத்தான் போகிறார்கள். இந்த தாய் உன்னருகில் இருக்கும் போது என் கண்ணின் மணிகளுக்கான நல்லதை செய்யாமல் இருந்து விடுவேனா என எங்கே நமக்கானது நடக்காமல் போய்விடுமோ என்று எண்ணாதே. உன் காலமும் நேரமும் கைகூடி வந்து உன் வெற்றி கனியை சுவைக்க நீ தயாராகிவிட்டாய். என் பிள்ளையே, நீ உள்ளம் முருக நினைத்தவரை சந்திக்க போகும் நேரத்தை நான் குறித்துவிட்டுத்தான் என் பிள்ளைகளை பார்க்க ஓடோடி வந்திருக்கின்றேன். இழந்து விடுவோமோ என்றெல்லாம் தானே நீ அவரை பற்றி நினைத்து கொண்டு இருந்தாய். அவர் உனக்கானவர் என்று தெரிந்துவிட்ட பிறகும் எப்படி கண்ணின் மணியே நான் இழக்கச் செய்து விடுவேன். வீணாக உன் மனதை போட்டு குழப்பிக்கொண்டே இருக்காதே. உன் மனது குழம்பிக்கொண்டு இருக்கிறது என்று அறிந்துவிட்ட பிறகுத்தான் இனியும் என் பிள்ளைகளை காக்க வைக்க கூடாது என்பதை நான் துணிந்து இதற்கான முடிவில் இறங்கிவிட்டேன். என் பிள்ளையே, நீ வந்துவிட்ட பிறகு எதையும் இழக்கப் போவதில்லை என்று என்னிடம் வேண்டிக் கொண்டாயே, அதை மறந்து விட்டாயா? எப்பொழுது என் பிள்ளைகளின் கரத்தை நான் பற்றினேன் என்று என் தங்கம் கண்ணின் மணிகள் அறிந்து விட்டார்களோ அன்றிலிருந்து இழப்பதற்கு ஏதுமின்றி உனக்கான வெற்றியை மட்டும்தான் நான் மீண்டும் மீண்டும் தந்து கொண்டு இருக்கின்றேன். நான் உன்னுள்ளே இருந்து உனக்கான வெற்றியை தரும்போது உன் உறவானவரும் உன்னை வந்து சேரத்தான் போகிறார். எந்த இடத்தில் சந்திக்க போகிறோம், ஏது சந்திக்க போகிறோம் என்று நீ நினைக்கலாம். நீ நினைத்து வருந்தக்கூடிய அளவுக்கு இங்கு ஒன்றுமே நடக்கப் போவது கிடையாது. உன் இல்லத்திற்கே வந்து அவர் உனக்கான வெற்றி செய்தியை தரத்தான் போகிறார். நீண்ட நாட்களுக்கு பிறகு என் பிள்ளைகளின் முகத்தில் நான் சந்தோஷத்தை பார்க்க வந்தே விட்டேன். என் தங்கமே, நீ எதிர்பார்த்த காரியம் நடக்கப் போகும்போது உன் மனம் எவ்வளவு சந்தோஷம் அடையும் என்று எனக்கு மட்டும்தான் தெரியும். உன் மனம் விரும்பும் எதையும் நான் இழக்கச் செய்வதே கிடையாது என்பதை முதலில் புரிந்து கொள். அப்படி இருக்கும்போது அவர் உனக்கானவர் என்று தெரிந்துவிட்ட பிறகும் அதை நான் இழப்பதற்கு சம்மதிப்பேனா? உனக்கு சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியும் தருவதற்கு வந்து கொண்டு இருக்கின்றேன் என்பதில் தீர்க்கமாகவே நம்பிக்கை கொள். நீ என் பொறுப்பாகிவிட்ட பிறகு உனக்கு மகிழ்ச்சியை தவிர வேறு எதையும் என்னால் தர முடியாது. நான் உனக்கானது தராமல் இருப்பேனோ என்று நீ சிறிதளவேனும் சந்தேகத்து கொள்ளாதே. நடப்பது நடக்கட்டும் என்று என் மேல் பாரத்தை போடு. வெற்றி உனக்குத்தான். உனக்கு ஏற்படுகின்ற சூழ்நிலைகள் எல்லாவற்றையும் நான் பார்த்து கொண்டுதான் இருக்கின்றேன். உன் மனதை சிதைக்கின்றேன் என்ற பெயரில் உன்னை அவதூறாக அங்கு பேசிக்கொண்டுதான் இருக்கிறார்கள். அந்த வார்த்தைகள் எல்லாம் பயனற்றவையாக இருக்கும்போது முதலில் அதை தூக்கி தூர எறிந்து விடு. உனக்கான உதவி அதிலிருந்து கிடைக்குமா? உனக்கான வெற்றி அந்த விஷயத்திலிருந்து கிடைக்குமா? இல்லைதான். அதன் பிறகும் இதற்காக தங்கமே அவர் பேசிய வார்த்தைகளை பற்றி மட்டுமே நீ நினைத்து கொண்டு இருக்கின்றாய். இந்த நிலையும் கடந்து வரத்தான் போகிறாய். கடந்து வருவதற்கான நிலையை உன் தாய் வராகி நான் உனக்கு உருவாக்கத்தான் செய்து கொண்டு இருக்கின்றேன். உன் விடையை தருவதற்கு உன் இல்லத்திற்கே நான் வந்து விட்டேன். எல்லாம் முடிந்து விட்டது என்று நீ கடந்து வந்த பாதையை நினைத்து வருந்தாதே. அப்படியே கடந்து விடத்தான் போகிறது.
நானே இந்த வாராகி உன்னை தேடி வந்திருக்கும் போது நீ வேறு எதை தேடிக்கொண்டிருக்கின்றாய்? மற்றவர்கள் பேசும் வார்த்தைகளுக்கு நீ பதில் பேசிக்கொண்டே இருக்காதே. அந்த சூழ்நிலையை நான் உனக்கு துணையாக இருந்து கொண்டு உனக்கான பாதையை தந்து கொண்டு இருக்கின்றேன் என்பதில் தீர்க்கமாக நம்பு. என் தங்கமே, நீ படும் துன்பத்தை பார்த்து, கடந்து வரும் இந்த கடினமான பாதையை பார்த்தும் நான் உன் கண்ணீரை துடைக்க வந்திருக்கும் போது நீ எதற்காக மனம் வருந்துகிறாய்? நீ இருக்கின்ற திசையை நோக்கித்தான் நானும் வந்து கொண்டிருக்கின்றேன். நீ என்னை தேடி வர வேண்டாம், மனம் வருந்தாதே. என் பிள்ளையே, நான் தான் உன்னை தேர்ந்தெடுத்து என் இடத்தில் வர வைத்து கொண்ட செல்ல பிள்ளை. அப்படி இருக்கும் என் கண்ணின் மணியே, நான் உனக்கானவரை உன்னிடத்தில் சேர்க்காமல் விட்டு விடுவேனா? நீ வெற்றி என்னும் ஒன்றில் புகுவதற்கு அங்கு தயாராகிவிட்டாய். முதலில் அதை வரவேற்க நீ தயாராக இரு. அதற்காக நான் என்ன செய்வது தாயே என்று எண்ணிக்கொள்ளாதே. வெற்றி கிடைத்துவிட்டது என்று தீர்க்கமாக நம்பிக்கொண்டு நீ என்னிடம் நம்பிக்கையை மட்டும் விடாமல் நன்றியை செலுத்தி கொண்டே இரு. மீதியை நான் பார்த்து கொள்கிறேன். நான் விரும்பாமல் உனக்கு எந்த ஒரு விஷயமும் வராது அல்லவா? உன் வாழ்க்கைக்கு எது தேவையோ அதை மட்டும்தானே தருவேன் என்று நீ உறுதியாகத்தானே இருக்கின்றாய். அதன் பிறகு நான் தேவைப்படும் தருணத்தில் நீ எதை இழந்துவிட்டேன் என்று நினைத்தாயோ அந்த இழந்ததை உன் நிரந்தரமாக்கத்தான் வந்து கொண்டிருக்கின்றேன். உன் கண்ணீரை துடைப்பதற்கு நான் வந்து இருக்கும் போது உன்னை மகிழ்ச்சிப்படுத்தாமல் விட்டு விடுவேனா? எனக்கே உதவி செய்ய யாருமே இல்லையே என்று எண்ணாதே. உனக்கு வேண்டியதை தருவதற்கு நீ விரும்பிய தோற்றத்தில் உன் கண் முன்னே நான் வந்து காட்சி தரத்தான் போகிறேன். உன் மனம் விரும்பும் ஒருவரால் உனக்கு வேண்டியது நடக்கத்தான் போகிறது. அதற்காகத்தான் உள்ள முருக நினைத்தவரை நீ சந்திக்கப் போகிறாய். வழி நடத்தவே நான் வந்து இருக்கும் போது எல்லாம் என் ஆணைப்படியும் என் அருளின்படிதான் உன் வாழ்க்கையில் நல்லது நடக்கப் போகிறது. வெற்றி உன் வசமாக இருக்கும்போது எதை பிரிந்துவிட்டேன், எதை இழந்துவிட்டேன் என்று நீ சோகமான நிலையை உனக்குள்ளே உருவாக்கி கொண்டு இருக்கின்றாய். நீ வருந்துகின்ற அளவுக்கு அப்படி இங்கு என்ன நடந்தேறிவிட்டது? உன் மகிழ்ச்சியை நான் பிரதானமாக வைத்து கொண்டுதானே உன் செயலை செய்து கொண்டு இருக்கின்றேன். உன் மகிழ்ச்சியை பிரதானமாக வைத்து கொண்டுதானே உனக்கு பதிலாக உன் முடிவை நான் எடுத்திருக்கின்றேன். தனியாக போராடி கொண்டு இருக்கின்றேன் என்று எண்ணாதே. அந்த தனியாக போராடும் போராட்டத்தை முடித்து வைத்து இப்பொழுது உனக்கானவரை சேரும் காலத்தை உருவாக்கிவிட்டேன். இனி உனக்கு மகிழ்ச்சியை மட்டும்தான் தரப்போகிறேன். பதறாதே. உன் வாழ்வில் பிரம்ம முகூர்த்தம் ஆரம்பமாகிவிட்டது. மங்களகரமான விஷயங்கள் ஒவ்வொன்றாக நடக்கப் போகிறது. வெற்றி பாதையை நான் உனக்காக தேர்ந்துவிட்ட பிறகுதான் அந்த வழியில் பயணம் செய்ய உன்னை அழைத்திருக்கின்றேன். இனியும் என் வார்த்தைகளை மதித்து என் வாக்கினை கேட்டுவிட்டு நீ நடக்கின்ற பாதையில் இந்த தாய் துணை இருக்கின்றாள் என்பதில் தீர்க்கமான நம்பிக்கையை கொள். காரணமில்லாமல் எதுவுமே நடக்காது அல்லவா? அப்படி காரணத்தோடு தான் சில வேளைகள் உன் வாழ்க்கையில் நடந்து கொண்டு இருக்கின்றது. நீயோ நமக்கு மட்டும் இப்படி நடக்கிறதே, நமக்கான காரியம் மட்டும் இப்படி உடைந்து போகின்றதே என்று நீ வீணாக எதையோ தேவையற்ற பாரங்களை மனதில் சுமந்து கொண்டு உன் வெற்றியை இழந்து விடாதே. உன் வெற்றிக்கான தருணம் உன்னை தேடி வந்து கொண்டு இருக்கும்போது நீ கேட்டது கிடைக்கப் போகும் நேரத்தை நெருங்கிவிட்டாய். வழிகளோடு போராடி கொண்டு இருக்கின்றேன். அதை பார்த்தும் இந்த தாய் கருணை காட்டவில்லையே என்று எண்ணாதே. கருணையோடு குழந்தை மனம் படைத்த இந்த தாய் வாராகி நான் வந்து இருக்கும் போது உனக்கு வெற்றி என்பதையும் தாண்டி நீ சந்தோஷத்தை நிலையாக பெற்று கொள்ளும் தருணத்தையும் தருவதற்குத்தான் வந்திருக்கின்றேன். மனம் உடையாதே. உன்னையே நீ வருத்தி கொள்ளாதே. மனசோர்வுடன் ஒவ்வொரு விஷயத்தையும் என்னை நம்பி நீ செய்து கொண்டிருக்கின்றாய்.
ஆனால் அந்த மனச்சோர்வை விட்டு விட்டு என் மீது பாரத்தை போட்டு என்ன நடந்தாலும் எனக்கு இறுதியில் வெற்றியை தருவதற்குத்தான் என் தாய் வராகி வந்திருக்கின்றாள் என்பதில் உறுதியாகவும் தெளிவாகவும் இருந்து விட்டாள். நீ விரும்புகின்ற ஒருவரை உன்னை தேடி வரத்தான் போகிறார். உள்ளம் உருகி தவிக்கும் அந்த நபரின் வழியாக நானே வந்து உனக்கான பாதையை தேர்ந்தெடுத்து விட்டேன். வெற்றி உன்வசமாகத்தான் மாறப்போகிறது. ஓம் வராகி தாயை போற்றி.